நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போவோம். துலா லக்னம் துலா ராசி நேர்களே, உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 2ஆம் பாகமான விருச்சக ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ இந்த விருச்சக ராசி என்னென்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சசார வழியாக உங்களோட திசை புத்திநாதனாகி குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு புத்தி நடத்தி பலன் அளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும். இந்த பதிவானது நாங்கள் துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காக தான் பார்க்கணுமானா அப்படிலாம் கிடையாதுங்க. துலா லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் கட்டாயமாக இந்த பதிவு லக்கண பாவ ரீதியாக இந்த பலன் அப்படியே உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையோட கால அளவு நீங்கள் கேட்டிங்கன்னா 18 ஆண்டு காலம் வரை செயல்பாட்டில் இருக்குங்க. அப்போ அந்த ராகு திசையில் உங்களுக்கு இந்த குரு புத்தி எங்களுக்கு எத்தனை ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, குரு புத்தி 2 வருடமும் 3 மாதமும் 6 நாட்கள் வரை செயல்பாட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கூடிய திசைன்னு கேட்டிங்கன்னா இது ராகு திசைங்க. ஓகேங்களா? அப்போ எத்தனை கூடிய புத்தின்னு கேட்டிங்கனாக்கா 3 கூடியவன் 6 கூடியவன் புத்திங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 2ஆம் பாகமான விருச்சிக ராசி என்னென்ன நட்சசாரம் பார்த்துடலாங்க. அப்போ என்ன நட்சசாரம் இருக்குதுங்க? விசாகம் 4ஆம் பாதம் இருக்குது, அனுசம் 1 2 3 4 பாதம் இருக்குது, கேட்டை 1 2 3 4 பாதம் வந்து 9 பாதம் இருக்குது. அப்போ விசாகம் சாரத்தில் அவர் அதாவது குரு பகவான் இருந்தால் இப்போ பயணித்து என்ன பண்ணுவார்? அப்போ சுயசாத பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? 2 சம்மந்தப்படுது, அப்போ 3 சம்மந்தம் 6 சம்மந்தப்படுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் யாருக்கோ ஜாமீன் போடுறதோ வக்காலத்து வாங்குறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது, வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ பேச்சு மூலியமாக நம்மளுக்கு எதிர்ப்பு வரும், பேச்சு மூலியமாக சண்டை வரும், ஒரு விரைவு வரும், பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு கடன் வாங்காமல் நம்ம பிழைக்கிறது கொஞ்சம் இந்த இருக்காது. அப்போ கடன் இல்லைன்னா வலி வேதனை ஏதோ பிரச்சனை இருக்குது, பங்காளி தொந்தரவு பிரச்சனை இருக்கும். அது மாதிரிலாம் இடம் விட்டு இடம் மாதிரி அலைச்சலும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கடனை தொடுவோம், இல்லை பிரச்சனையை தொடுவோம், ஏதோ ஒரு நம்ம தொட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்புறம் 2ஆம் இடத்துல 6 3 சம்மந்தப்பட்டு அந்த குரு சம்மந்தப்பட்டு நம்மளுக்கு புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம அடிமை வேலைக்கு போகிறது அடிமை வேலை மூலியமாக நம்ம வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆளால் வரும். அப்படி இல்லைனாக்கா அப்போ ஆட்களை போட்டு ஆட்கள் மூலியமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஆளால் வரும். இல்லை கடனை வாங்கி போட்டு அதில் தொழில் பண்ணி வருமானத்தை ஈட்டக்கூடிய வரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடன் ஆட்கள் இதெல்லாம் தொடர்பில் இருக்குது. இடம் விட்டு இடம் மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மாமனார் தொடர்பு, இல்லை சகோதர தொடர்பு, இடம் மாற்றம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் தொடர்பு மூலியமாக நம்ம வருமானத்தை ஈட்டுறது, இது எல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்தை பார்க்கலாங்க. அப்போ அடுத்த சாரம் என்ன சாரம் இருக்குதுங்க? அங்கே அனுசு சாரம் இருக்குது. அப்போ அனுசு சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்கள் புத்திநாதன குரு பகவான் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 2 சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ 2 சம்மந்தப்பட்டு 4 5 சம்மந்தப்பட்டு அங்கே 3 6 அங்கே அது மாதிரி சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுக்கு நம்ம இதாகுங்க, இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், நம்மளுக்கு உடம்புக்கு கொஞ்சம் செலவு பண்ண சூழ்நிலை வரும், குழந்தைங்களுக்கு சிறு செலவு வரும், படிப்பு செலவு வரும், உடல்நிலை செலவு வரும். ஓகேங்களா? அப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும். ஓகேங்களா? அப்போ அரசியல் ரீதியாக சின்ன பிரச்சனைகள் வரும். அத்தனையும் தாண்டி போக கூட உங்களுக்கு அந்த அமைப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அது வந்து ஒரு நட்போட சார்ந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேங்களா? அப்போ அதனால் பெருசாக நம்மளுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு மாந்திரிகம், இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து பலன் சொல்லணும். பார்த்து நம்ம சொல்லும்போது ஒரு இதில் இப்போ எச்சரிக்கை செயல்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. இல்லைன்னா நம்ம சொல்கிற வாக்கு பலிக்காத போகலாம், செய்முறை சரியில்லாத போகலாம். அப்போ குழந்தைங்க மூலியமாக சின்ன இக்குகள் வரலாம், ஒரு பிரச்சனை கொண்டாந்து விடலாம். ஓகேங்களா? ஒரு பங்காளி தொந்தரவு வரலாம், இடையூறு வரலாம். இது எல்லாம் வந்து நான் சமாளிப்போம்னா நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தால் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ வீடு வாசல் வண்டி வாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு, குழந்தைங்க சம்மந்தப்பட்டு பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கலைத்துறை, இந்த மாந்திரிகம், ஜோதிடம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா நாம் எடுத்து தேவைங்க, கொஞ்சம் கவனம் தேவை. அப்போ நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் யார்ட்டும் வம்பு வழக்கு போக கூட அவ்வளோ சரி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் லெவலாக வச்சுக்கணும். புது கடன் வாங்காமல் இருந்தால் தப்பிச்சிக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ புது கடன் வாங்குற மாதிரி தான் வரும், வாங்காமல் தப்பிச்சிக்கலாம். சரி, அடுத்த சாரத்துக்கு போயிடலாங்க. அடுத்த சாரம் என்ன சாரங்க? கேட்டை சாரம். அப்போ கேட்டை சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 2 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? 2 சம்மந்தப்பட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 9 சம்மந்தப்பட்டு 12 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 2 9 12 சம்மந்தப்பட்டு அதான் 3 6 அது மாதிரி சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணம், தூரத்து பயணுக்காக இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு கடனை வாங்கிட்டு பயணிப்போம்.
ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா குடும்ப வரவுக்காக, குடும்போட செலவுக்காக, குடும்பத்தை நம்ம ரெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, தூரத்து பயணமாக போய் ஊர் விட்டு ஊர், மாநிலம் போய் நம்ம என்ன பண்ணுவோங்க, தண்ணி தாண்டி போய் இந்த மாதிரி போய் கடலை தாண்டி போய் இந்த வரலாறு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மூலியம் நல்லா வருமானத்தையும் நல்லா ஒரு ஆற்றலும் நல்ல ஒன்று அறிமுகத்தையும் நல்ல புது அனுபவத்தையும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அது மூலிமா சிறு அலைச்சலும், அப்போ அங்கேயும் சின்ன பிரச்சனை வருங்க. நம்ம பார்த்து உஷாராக சூதானமாக தான் எல்லாம் செயல் பண்ணுமே தவிர, அப்போ நம்ம குடும்பத்துக்காக தூரத்து பயணம் போவோம், தந்தையருக்காக போகக்கூடிய அமைப்புகள் வரும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இளைய சகோதரர், வளர்ப்பு தாய் மாமன், அவங்க நம்மளை நம்பியிருக்க ஆட்களுக்கு, சுற்றுப்புறத்தாருக்கு, அனைவருக்காக பார்த்தீங்கன்னாக்கா நாம் இடம் விட்டு இடம் தூரத்து பயணம் பண்ணுவோம். அப்படி உள்ளூர்லேயும் நம்ம இருக்கிறோம். என்னங்க பண்ணுறது கேட்டிங்கனாக்கா, அப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விரையும், ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு நோய் நொடி, ஏதோ நம்ம பெருசாக சுற்றிக்கிட்டே இருக்குங்க. பஞ்சாயத்து, ஸ்டேஷனு முடிஞ்சால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜெயில், ஊர் விட்டு ஊர், தலைமறைவு, இதெல்லாம் மாற்றி நம்ம கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பார்த்து உசாராக சூதானமாக இருப்பது நல்லதுங்க. பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்ம இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரச்சனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.